வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் அரசியலுக்காக கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் தமிழக முதல்வர். யாழ் கடற்றொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. ஈழத்தில் இசைத்துறை மாணவர்களுக்கு ஆதரவு நிச்சயம். யாழில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் உறுதி. இலங்கையில் இணைய மோசடியில் ஈடுபட்ட இந்திய பிரஜைகள் நாடு கடத்த நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட வெடிகுண்டு, காவல்துறையினர் விசாரணை. வாகன விபத்தில் சிக்கிய பிரசாந்த் கிஷோர் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை தகவல். பிரித்தானிய புலம்பெயர்தல் விதிகளில் மாற்றம், தொழில் வாய்ப்புகள் இல்லாது போகும் அபாயம். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி உட்பட்ட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அதனால் பல்வேறு போராட்டங்கள் தாயகத்திலும் தென்னிலங்கையிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடக்கு மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தடையாக இருக்காது எனவும் ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இதன்போது பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் பயணம் மேற்கொண்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள சபாநாயகர் பல்வேறு இடங்களுக்கும் செல்லவுள்ளார். சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன நேற்றைய தினம் மதியம் யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கும் சென்று பார்வையிட்டிருந்தார். ஜகத் விக்ரமரத்ன யாழ்ப்பாணம் கோட்டைக்கும் சென்று பார்வையிட்டிருந்தார். இலங்கையில் உள்ள பிள்ளைகள் இசைத்துறையில் மிளிர இசை தொடர்பான வகுப்புகள் பயிற்சிகளுக்கு தன்னால் முடிந்த ஆதரவை நிச்சயமாக வழங்குவேன் என்று தென்னிந்திய பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள இசை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள ஸ்ரீனிவாஸ் மருத்துவ பீடத்தில் நேற்றைய தினம் தனது மகள் சரண்யாவுடன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் எந்த ஊருக்கு போனாலும் கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா எங்கே போனாலும் ஈழத்தமிழர்கள் எனக்கு கொடுக்குற அன்பும் ஆதரவும் அது தனி. அது இங்கேருந்து தானே முளைக்கிறது. அது யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அது இன்னும் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுறது. அந்த அன்பு வந்ததுலேருந்து எனக்கு அன்பு மட்டும்தான் கிடச்சிட்டுருக்கு. இதுக்கு நான் எப்படி திருப்பி உங்களுக்கு நன்றி சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. அது மாதிரி வசதி இல்லை. இப்போ தென்னிந்தியாவில் இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இங்கே எஜுகேஷன் மியூசிக் எஜுகேஷன் அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாவது இருந்தாச்சுன்னா என்னோடய ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அதுக்கு. அது தமிழகத்தில் தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சதீவு விவகாரம் காய்ச்சலாக மாறுவது வழமையான விடயம் என்று யாழ் மாவட்ட மீனவ அமைப்பின் பிரதிநிதி செல்லத்துறை நட்குணம் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கின்ற முக ஸ்டாலினும் கச்சதீவை மீட்க போகின்றோம் என்று தமிழக மீனவ மக்களிடம் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் கச்சதீவு இலங்கைக்கு இடம் என்பதை தமிழகம் விளங்கிக் கொள்ள வேண்டுமெனவும் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே தேர்தல் காலம் நெருங்கி வருகின்றது. அதனால் அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல் தலைமைகளுக்கு ஒரு தேர்தல் காய்ச்சல் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காய்ச்சலின் நிலையை கச்சதீவிலே கொண்டு வந்து தரிக்க விட்டு இப்பொழுது தங்களுடைய பேச்சு நிலையை, தேர்தல் பிரச்சார நிலையை உறுதிப்படுத்துவதற்காக கச்சதீவு மீட்டு தருவோம், கச்சதீவு எமக்கு சொந்தமானது என்று சொல்லி அங்கே பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் செய்கின்ற வேலையினால், இந்த அரசியல்வாதிகளின் கதைகள் பேச்சுக்களினால் இந்த அப்பாவி கடல் தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள்.
எமது கடற்பகுதி கடல் தொழிலாளர்களும் அதேவேளை இந்திய கடல் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் இவர்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்து எமது கடற்பிரதேசத்துக்கு வந்து தொழில் செய்கின்ற காரணத்தினால் அவர்கள் சிறைப்படுத்தப்படுகின்றார்கள். அங்கே ஏழை மீனவர்களுடைய குடும்பங்கள் தான் நடுத்தெருவிலே நிற்கின்றன. அதே போன்று எமது மீனவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் இந்த இழுவைப்படகுக்காரர்களினால் நடுத்தெருவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலையிலே கடற்கரையோரம் கடலுக்கு போகாத நிலையில் வந்துட்டது. ஏனென்றால் எமது கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு கடலிலே இன்றைக்கு எந்த விதமான மீனும் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம். தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர் திருமணங்களை பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களின் திருமணங்களை பதிவு செய்ய சார் பதிவாளர்களுக்கு இந்திய பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆவணங்களை பரிசீலனை செய்து சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. 898 தம்பதியினரின் திருமணங்களை பதிவு செய்ய எதிர்வரும் 26ஆம் திகதி அன்று சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களை செயற்பாட்டில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இணையவழி மோசடியில் ஈடுபட்ட 21 இந்திய பிரஜைகள் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுற்றுலா விசாவின் மூலம் இலங்கைக்கு சென்ற இந்த குழுவினர் விசா காலாவதியான பின்னரும் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரளப்பனை பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்து இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் புலனாய்வு பிரிவின் கீழ் உள்ள இடர் மதிப்பீடு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தரவு பகுப்பாய்வின் பின்னர் இந்த குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 22 முதல் 36 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த குழுவினரை உடனடியாக இந்தியாவிற்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் வெடிகுண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் ஏவப்பட்ட எரிகணையாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினம் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வீடு ஒன்றினை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டிக் கொண்டிருந்த போது மண்ணில் புதைந்திருந்த நிலையில் எரிகணை ஒன்றினை கண்டுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக கட்டுமான வேலைகளை நிறுத்திவிட்டு சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த மருதங்கேணி காவல்துறையினர் குறித்த வெடிகுண்டை மீட்டு சென்றுள்ளனர். இது யுத்த காலத்தில் ஏவப்பட்ட எரிகணையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான கொரிய தூதர் மியோன்லி ஆகியோருக்கிடையே நேற்றைய தினம் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. மாகாணத்தில் கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள், குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தூதுவர் ஆளுநருடன் கலந்துரையாடினார். சுற்றுலா, மீன்பிடி, விவசாயம் மற்றும் எரிசக்தி போன்ற துறைகளுக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற சூழல் இருப்பதாகவும், மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலையில் உற்பத்தி தொழில்களுக்கு ஏற்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஆளுநர் கூறினார். அதன்படி மாகாணத்தில் போதைப்பொருள் பயன்பாடு, நிலப்பிரச்சினைகள் மற்றும் உள்கட்டமைப்பில் முன்னேற்றம் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. தூதுவர் தூய்மை இலங்கை திட்டம் மற்றும் அதன் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக அம்சங்களுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தேர்தல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் மீது வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என தேர்தல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் முனைப்புடன் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார். சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் பிரசாந்த் கிஷோர் மாநிலம் முழுவதும் பிரசாரம் செய்து வருகின்றார். இந்த நிலையில் 6ஆம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் வீதியுலா நடந்தது. அதில் பிரசாந்த் கிஷோர் பங்கேற்றார். அவர் ஒரு கூட்டத்தின் வழியாக நடந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு வாகனம் மோதியதில் அவருக்கு எலும்பில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரசாந்த் கிஷோர் மருத்துவ சிகிச்சைகளுக்காக பாட்னா சென்றார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய புலம்பெயர்தல் விதிகளை எதிர்வரும் ஜூலை 22ஆம் தேதி முதல் அறிமுகம் செய்ய உள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த திடீர் முடிவால் பல நாடுகளில் உள்ள பல்வேறுபட்ட மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாது போகும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
திறன்மிகு பணியாளர்கள் விசாவில் பிரித்தானியா செல்பவர்களுக்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு 38,700 பவுண்ட்ஸ்களிலிருந்து 41,700 பவுண்ட்ஸ்களாக உயர்த்தப்படவுள்ளது. பிரித்தானியாவில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்படுவதை தொடர்ந்து புதிய விதிகளுக்கு அமைய 111 வகையான தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டவர்களுக்கு இல்லாமல் போகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி பிரித்தானியாவில் வெளிநாட்டவர்கள் பராமரிப்பு பணியாளர்கள் தொழிலுக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விதிகள் அனைத்தும் இம்மாதம் 22ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளன என்று பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் பட்டப்படிப்பு படிக்காதவர்களுக்கான வேலைகள் செய்பவர்கள் முதல் சில பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பிரித்தானியாவிற்கு அழைத்து வர முடியாது எனவும் விதிகள் கூறுகின்றன. மேலும் ஆண்டு இறுதியில் மொழி தகுதி, ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ்கள் மற்றும் குடும்ப விசா தொடர்பிலும் மாற்றங்கள் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த திடீர் முடிவால் பல நாடுகளில் உள்ள பல்வேறுபட்ட மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாது போகும் அபாயம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தல் அரசியலுக்காக கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் தமிழக முதல்வர், யாழ் கடற்றொழிலாளர்கள் குற்றச்சாட்டு. ஈழத்தில் இசைத்துறை மாணவர்களுக்கு ஆதரவு நிச்சயம், யாழில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் உறுதி. இலங்கையில் இணைய மோசடியில் ஈடுபட்ட இந்திய பிரஜைகள் நாடு கடத்த நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்ட வெடிகுண்டு, காவல்துறையினர் விசாரணை. வாகன விபத்தில் சிக்கிய பிரசாந்த் கிஷோர், உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை தகவல். பிரித்தானிய புலம்பெயர்தல் விதிகளில் மாற்றம், தொழில் வாய்ப்புகள் இல்லாது போகும் அபாயம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.